கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனு, இரவெல்லாம் உடைய பிள்ளைகளை பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளை காணும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். சுகபலம் பலவீனத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதில் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு மனிதன் உலகத்தையே அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஆமே சோத்திரம், பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும், பெரிய பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருந்தாலும், அவன் வாழ்க்கை இயேசு இல்லைன்னா அது ரொம்ப பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அது எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக்கலாம். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். இன்றைக்கி ஜீவன் நஷ்டப்படுத்தினான். நம்ம அன்பாக இருக்கிற மற்றவங்கள்ட்ட நல்லது, பொறுமையாக இருக்கிற நல்லது, விட்டு கொடுக்குற நல்லது, தான தர்மங்களை பண்ணுறோம் நல்லது, எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், பச்சைப்பாங்க அன்பை செய்கிறோம் நல்லது, நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க நல்லது. ஆனாலும் இதெல்லாம் நம்ம செஞ்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த ஜீவன் நஷ்டப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா அந்த ஜீவன் தந்த ஜீவனின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து மண்ணினால் மனிதரை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். இந்த நமக்குள்ளே பேசிக்கொண்டு இந்த ஜீவன் என்ன பண்ணுறக்கூடாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அது பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எதையெல்லாம் ஆதாயப்படுத்தினா, ஆனால் இயேசுவை நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ளுங்கள். அவரை நீ ஆதாயமாக்கி கொள்ளும் பொழுது அவர் என்ன கொடுக்குறாருன்னா சமாதானத்தை கொடுக்குறார், சந்தோஷம், நித்திய ஜீவனை, என்றென்றைக்கும் அழிவில்லா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது கெட்டுப்போகும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இவ்வளவாய் உலகத்தில் நம்மேல் அன்பு கூர்ந்த தேவர். சும்மா அன்பு அப்படியே சொல்லிட்டு போகல, தன் உயிரையே கொடுத்தார் ஆண்டவர். பாருங்கள், எவ்வளோ ஒரு அன்பு நிறைந்த தெய்வம் பாருங்கள். அவன் நம்மிடத்துலேருந்து அவர் அதை கொண்டு வா, இதை கொண்டு வரல, இருதயத்தை எனக்கு தான், நான் உன் பாவத்தை கழுவுறேன், உன்னை இனிமேல் மாற்றி உன்னை பரிசுத்தப்படுத்தி நித்தியத்துக்கு நேராக உன்னை நடத்துவேன், உன் ஜீவனை நீ இழக்காத. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த அலெக்சாண்டர் அது அலெக்சாண்டர் சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிப வயதிலே பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டையும் என்ன பண்ணான், வெடித்தான், எல்லா நாட்டையும் வெற்றி போட்டான். ஒருவேளை எல்லாத்தையும் வெற்றி பெறலாம், ஆனாலும் வெற்றியை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜெயமோ கர்த்தராலே வரும். அருமையான தேவ பிள்ளைகளை, அவன் சொல்கிறான், அவன் மறிக்கும் பொழுது கை ரெண்டு விரித்து வச்சுட்டு, நான் எல்லாத்தையும் பிடிச்சேன், ஆனால் எதையுமே என்ன பண்ணல, என்னால் கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்லி அவன் ஜீவனை விட்டதை பார்க்கணும். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பூமியை எதையுமே கொண்டு போக முடியாது, ஆனால் உன்னை மாத்திரம்லாம் இயேசு நம்மோடு கூட வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எந்த இடத்துல பயணம் பண்ணிருக்கீங்களா, தனிமையாக இருக்கிறீங்களா, குடும்பத்தோடு இருக்கீங்களா, எல்லா இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சகல நாட்களில் நான் என்ன பண்ணுவேன், உலகத்தின் முடிவு பரியுந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஜீவனை கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனை கொடுப்பார். நீங்கள் எதையெல்லாம் ஆதாயப்படுத்திக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதில் மேலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 35 சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 8 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். 37 மனுஷன் உயிருக்காக என்ன கொடுக்க முடியும், உதவி கொடுக்க முடியாது. இத்தனை தான் செயற்கை கருவி எதை வச்சாலும் பண்ண முடியாது. இயற்கையாக ஆண்டு உடம்புல எத்தனை உறுப்புகள், எத்தனை நரம்புகள், எவ்வளோ அழகழகாக படைச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். அதான் உங்களுக்கு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் உங்கள் வீட்டில் யாராவது இல்லைன்னா அந்த பொக்கிஷம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்தரங்க வானமுன்னு எல்லா பிசாசின் நிர்மூலமாக்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதெல்லாம் லாபம், ஆனாலும் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இல்லையும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்குப்பா. ஆண்டவர் வீடை கட்டி எல்லாம் ஆண்டவரே லட்சக்கணக்கில் வீடை கட்டி ஆண்டவரே எல்லா பழுப்பு எல்லாம் போட்டு எல்லாமே, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லைன்னா அது இருட்டாக இருக்குமே. வெளிச்சம் தருகிறவர் நீங்கள், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டான் வார்த்தையின்படி. ஜீவனாக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை காணட்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிள்ளை நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க.
இந்த பார்க்கிற கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய அன்பை அவர்கள் ருசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.